தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்களும் சரி, மாவட்ட செயலாளர்களும் சரி, முதல்வர் விஜய் அவர்களுடைய பேச்ச கேட்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க போல. நேத்து ஒரு ஜேசிபி ஓட்டுநர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட இளைஞர் அணி இணை அமைப்பாளர் ஜெய் அவர்கள் செஞ்ச வேலை, ஜேசிபி டிரைவரை அடிச்சது பெரிய சர்ச்சையாகி மாவட்ட செயலாளர் சரத்குமார் அவரை கட்சியில இருந்தே நீக்கிட்டாரு. நீங்க சொன்ன ஓனர் மேல இருக்கிறாருங்க கத்தி மேல ஓனர் இருக்கிறாருங்க. வண்டியில இருக்கு, கார்ல இருக்கலாம், கார்ல இருக்கீங்கன்னா மாலை என் ஊர்ல வந்து. ஆனா கட்சியில இருந்து உடனே அடிப்படை பதவியில இருந்து கூட அவரை நீக்கிட்டாங்க. நீக்கிறது பெருசு இல்ல, அவரு நீங்க தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டீங்க. ஆனா ஏன் அவர் ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க? அவர் சொல்றாரு எந்த அவதூறுலையும் மாட்டக்கூடாது, எந்த சர்ச்சைகளையும் மாட்டக்கூடாது, எந்த விதமான கேஸும் வாங்கக்கூடாது அப்படின்றத பல முறை அவர் சொல்றாரு. முந்தானத்து கூட புஷி ஆனந்த் அவர்களும் சொல்லியிருந்தாரு, அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களும் சொல்லியிருந்தாங்க, முதல்வர் விஜய் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை கேட்கவே கூடாதுன்ற மாதிரி தொண்டர்கள் செயல்படுறது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரிதான், நம்ம அவர்கள் செய்யறதுனால எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன பிரச்சனையை எடுத்து வச்சிருப்பீங்களோ அப்படின்ற பயத்துல இருக்கேன்றது உங்க தலைவர் விஜய் அவர்களுக்கும் பொருத்தமா இருக்கும் போல. மக்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன தப்பு பண்ணினீங்கனாலும் அது உங்களை சாராது. உங்க கட்சி தலைவரையும் தமிழ்நாட்டின் முதல்வரையும் மட்டும்தான் அது குறிப்பிட்டு பேசுவாங்க. அதனால இனிமேல் எந்த சர்ச்சையிலையும் மாட்டாம இருங்க. எந்த தேவையில்லாத பிரச்சனையிலையும் ஈடுபடாம மக்களுக்கு நல்லது செய்யற வழியை மட்டும் பாருங்க அப்படின்னு கட்சி நிர்வாகத்துல இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. கட்சியில நடந்தாலும் தவறு தான், அதை நம்ம வெளிப்படையா சொல்றது தப்பு இல்லை. ஏன்னா அப்பாவி பொதுமக்களையோ உங்களை எய்த்து கேட்க முடியாத நபர்களையோ நீங்க தாக்குனீங்க அப்படின்னா எல்லாமே கேள்வி கேட்பாங்க. ஜேசிபி டிரைவர் என்ன பண்ணினாருன்றது தெரியல, ஆனா நீங்க அடிச்சீங்கன்றது வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதுக்குரிய காரணத்தை கரெக்டா மக்களுக்கு சொல்லுங்க. பதவி நீக்கம் தான்.